நம்ம இப்போ ஹோட்டல்லேருந்து கிளம்பி வர்க்கலா கிளிஃபுக்கு தான் போகிறோம். ஸோ அது போகிறதுக்கு நம்ம இருக்கிற இடத்துல இருந்து வர்க்கலா கிளிஃப் ஹெலிபேட் அப்படின்னு போட்டு கூகுளில் சர்ச் பண்ணி நம்ம போனோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வர்க்கலா கிளிஃபுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ பார்க்குறது வந்து கார் பார்க்கிங். இங்கே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது கார் பார்க்கிங்க்கு. அதனால நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் வந்தாலும் கார் பார்க்கிங்க்கு நம்ம வந்து பயப்பட தேவையே இல்லை. இது வந்து சார்ஜபிள் கிடையாது. ஸோ இங்கே நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம இப்போ கிளிஃபில் நடக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ நீங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வலது பக்கத்தில் நிறைய கடைகளை பார்ப்பீங்க, உங்களோட இடது பக்கத்தில் கடலை பார்ப்பீங்க, நீங்கள் நடுவில் நடப்பீங்க. ஸோ இந்த வாக் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ கிளிஃபுக்கு வந்து நீங்கள் ஈவினிங் ஒரு 5-5:30 போல் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வியூஸ் பார்க்க உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் நைட் டைம் வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் சைடு எதுவுமே தெரியாது, எல்லாமே பிளாக்காக இருக்கும். போர்ட்ஸ் மட்டும் அங்கங்கே லைட்ஸ் போட்டிருக்கிறனால அந்த லைட்ஸ் மட்டும் உங்களுக்கு விசிபிளாக இருக்குமே தவிர நீங்கள் அந்த வியூவை வந்து என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து ஒரு 5-5:30 போல் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா அந்த சன் செட்டையும் நீங்கள் பார்த்து நல்லாவே நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த கிளிஃபை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் நடந்து போய் இந்த வியூவை என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே டிஃப்ரெண்ட் ஷாப்ஸ் இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா கடல் இருக்கும். இந்த கடலில் வந்து நிறைய மீன் பிடிக்கிறவங்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய நீங்கள் ஃபிஷ்ஷிங் போட்ஸ் பார்க்க முடியும். ஸோ கடைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கையால் செஞ்ச பேக்ஸு, அப்புறம் ஸ்வெட்டர்ஸு, ஸ்கார்ப்ஸு, அது இல்லாமல் ஜுவல்லரிஸு, அதில் நீங்கள் யாருக்கா கிஃப்ட் கொடுக்கணுன்னு அது மாதிரி சோவ்ரியன்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த கடைங்க மட்டும் இல்லாமல் நிறைய சாப்பிட்ற கடைங்க இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை நீங்கள் வாங்கி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு நடக்கிற டயர்ட்னஸும் தெரியாது. இந்த வியூவையும் நீங்கள் நல்லாவே ரசிச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீ ஃபுட் நீங்கள் சாப்பிட முடியும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி இங்கே நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபிஷ்ஷு எப்படிப்பட்ட டிஷ்ஷு வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி சொன்னால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க குக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷையும் சாப்பிட்டுட்டு இந்த வியூவையும் பார்த்து நீங்கள் நல்லாவே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ கிளிஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளான நல்ல ஒரு ஷூவை போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் வர்க்கலா வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வர்க்கலா கிளிஃபை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அதோட நேச்சுரல் வியூ அமேசிங்காக இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த வர்க்கலா கிளிஃப் பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரத்தில் இருந்து 40 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. நாங்கள் கிளிஃபில் ஒரு வாக்கை முடிச்சுட்டு அப்படியே டின்னரையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே போனோம். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. கேண்டில் லைட் வச்சுருந்தாங்க.
நாங்கள் அங்கே போயிட்டு ப்ரான் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா பிஸ்ஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா ஃபினிஷிங்காக லைம் சோடா ஆர்டர் பண்ணி எங்களோட டின்னரை முடிச்சிட்டோம். ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களோட நைட் வியூ. ஸோ நீங்கள் நைட் வந்தீங்கன்னா இந்த வியூவை வந்து ரொம்பவே நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. சும்மா பிளாக்காக தான் இருக்கும் ஒரு சைடு. நாங்கள் டின்னரை முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஸோ வர்க்லா கிளிஃப் அவ்வளவுதாங்க. நாங்கள் இப்போது ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி இந்த வர்க்லா கிளிஃப் போயிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம இப்போ இன்னொரு வீலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.